Taste the Daily. ஃபென்சில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், இந்த அரசு முறையாக குடிமராமத்து பணிகளை மேற்கொண்டு கரைகளை பலப்படுத்தி இருந்தால் வெள்ள பாதிப்பில் இருந்து மக்களை காப்பாற்றி இருந்திருக்கலாம் என குற்றம் சாட்டினார். வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் மக்கள் அகதிகளாக உள்ளனர். அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஒட்டுமொத்த மக்களும் அரசுக்கு எதிராக போராடி வரும் நிலையில் இந்த ஆட்சியை பார்த்துதான் எதிர்க்கட்சிகள் வயிற்றெரிச்சல் படுகின்றனரா என முதல்வர் விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகளை குறை சொல்றதை விட்டுட்டு உடனடியாக நிவாரண நிதி அத்தனை மக்களுக்கும், பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் உடனடி நிவாரண நிதி வழங்கணும். அதே மாதிரி விவசாய பெருமக்களுக்கும் உடனடியாக நிவாரணம் கொடுக்கணுங்க. நான் நேரடியா போய் பார்த்தேன். கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாதுங்க. உடுத்த உடை இல்லை, வீடு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நம்ம மக்கள் இன்னைக்கு அகதிகளா வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிலைமையை நான் பார்த்தேன்.